டேய் இது வரைக்கும் நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு. கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லுமா? பொண்ணுகிட்ட சொல்கிறதும் ஒன்று தான், ஃபேஸ்புக்கில் போடுறதும் ஒன்று தான். விட்றா, அதை நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இங்கே காணாமல் போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குற ஜோசியர் புலிவெட்டி ஆறுமுகம் அவங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் போயிட்டு காலைல வாங்க. போயிட்டாங்களா? ஆமாம் போயிட்டாங்க. நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போய் சேருங்க. டேய் கண்ணு தெரியாதுடா, பாவண்டா. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. நான் ஐஎன்ஏல இருந்தப்போ பர்மாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கையால் வாங்கின மெடலு பாது. சாகும்போதும் என் நெஞ்சோடு இருக்கணும்னு அதை என் சட்டையில் குத்தி வச்சிருந்தேன். அது என் உசிருக்கும் மேலானது. எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா. சரிங்க ஐயா, அது எங்கே எப்போ எப்படி தொலைஞ்சதுன்னு சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 8 மணி இருக்கும் தம்பி. வழக்கமாக நான் வைக்கிற டேபிள் மேலே தான் சட்டையிலேருந்து மெடலை கழட்டி வச்சேன் தம்பி. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல தம்பி. எடுத்துகிட்டு போகலாம் வா. இன்னும் தொலைவே இல்லை, எப்படி தொலைதுன்னு பார்ப்போம். இதை கூட எடுத்து தரேன். அறிவில்ல எங்கடா பிளாக் பாக்குறீங்க? டேய் உங்களா பெட்டா செஞ்சாங்கடா. புறம்புக்கு பூஜை பாரு. கிடைச்சாச்சு. மாப்பிள்ள எடுத்துட்டேன். சூப்பராக என்கிட்ட காசு வாங்க வந்தா. ஏய் சுற்றுவேன். கத்தி கீழே போடு. துப்பாக்கியை கத்தி கீழே போடுங்க சார். ஐயா வாங்க. சுற்றுவேன். பாருங்க 7 ஃப்ளோரில் இருக்க எல்லா படையும் எடுத்து காப்பிச்சாச்சு. முடியலைங்க சார். எப்போவுமே லேடிஸ் அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. முதன் முறையாக துணிக்கடை வரலாற்றிலேயே ஒரு ஆம்பளை டார்ச்சர் பண்ணுறது இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். எனக்கு இது ஓகே தான். ஓகே உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஓகே ஓகேண்ணா. மேடம் முந்தானியில் உங்கள் பேரையும் சார் பேரையும் அப்படியே போட்டு கொடுத்துட்டீங்களா? முந்தானில் உங்கள் பேரை போட்டுருங்க. ஜாக்கெட் பீட்டில் மண்டபம் பேரும் பஸ் ரூட்டும் போட்டுருங்க. சும்மா இருங்க அண்ணன், அப்படியே நேம் போட்டுருங்க. சரிங்க. சரி அடுத்த அம்மா அத்தைக்கு பார்த்துடலாமா? பேக்கேஜ் சேர்த்து வச்சு. உள்ளே வந்து 1 வாரம் ஆச்சுடா. இப்போ வந்து அம்மா அத்தைங்கிற. அடுத்த வாரம் கல்யாணம் பார்த்து எடு. நான் சூச்சு போயிட்டேன். போயிட்டோம். தண்ணி வருதுல? டேய் எவன்டா அது உள்ள ஆள் இருக்கு? ஏய் ஆள் இருக்குன்னு சொல்றேன்ல. டேய் அசந்த நேரம் பார்த்து அடிச்சிடலான்னு பாத்தியா? எல்லாரையும் தூக்குறோம்டா. அண்ணா பார்த்துட்டு நான் வரேன். ஏய் வந்த போன அப்படியே போயிரு. இன்று காலை சென்னை பிரபல துணிக்கடையில் காவல்துறை ஆய்வாளர் திலகன் பிரபல ரவுடி குழந்தை என்கிற குழந்தை வேலால் படுகொலை செய்யப்பட்டார்.
2 மாதங்களுக்கு முன்னர் குழந்தை வேலை பிடிக்க நடந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு தலைமை தாங்கியவர் திலகன் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகலில் மக்கள் கூட்டம் மிகுந்த பிரபல வணிக வளாகம் ஒன்றின் கழிப்பறையில் வைத்து நடந்துள்ள இந்த கொலையால் அந்த என்கவுண்டர் அட்டம்ப்டுக்கு பழி வாங்கத்தான் அவன் இன்ஸ்பெக்டர் திலகனை கொண்டு இருக்கான்னு தெரியுது. குழந்தை வேலுவை நாங்கள் சீக்கிரம் பிடிச்சிருவோம், நீங்கள் வரி பண்ண வேணாம். உங்கள் ரெசிடென்ஸ், ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்கோம். 24 hours ஆர்ம்டு போலீஸும் கூடவே இருப்பாங்க. டாக்டரோட வெட்டிங் 1 வீக்கில் வச்சுருக்கேன். அதுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் மேரேஜை போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்கள் பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசி. அப்போ நம்ம நேற்று பார்த்தது குழந்தை வேலுவே தான். அதில் என்னடா டவுட்டு? டேய், ஞாபகம் இருக்கா? அவன் செத்துட்டான கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட ஓட்டியிருந்தாங்களேடா. அது அவனுக்கு வேண்டாத வேணா சும்மா அடிச்சு ஓட்டியிருப்பான். டேய், போஸ்டர் வேணால் சும்மா அடிச்சு ஓட்டலாம், பேப்பரில் நியூஸ் சும்மா வருமா? அன்றைக்கி பார்த்த சார்த்தி வீட்டு வாசலில் கிடந்த நியூஸ் பேப்பரில் அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் இருந்தது. அதை நான் பார்த்தேன்டா. என்னடா சொல்கிற? இவ்வளவு தானே தமிழ் பேப்பர்? நான் கூட ஏதோ முக்கியமானது தான் தேடுறீங்கன்னு பார்த்தா சன்னி லியோன் படத்தை தான் தேடிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட வீடியோவே இருக்குண்ணே. ஹலோ, யாரு? சார், கோமால இருந்த உங்க ஃப்ரெண்டு கண்ணு முடிச்சிட்டாரு சார். முழிச்சிட்டானா மூடி படுக்க வைமா. யாரா? பாரசாதி கண்ணு முடிச்சிட்டானா. இருக்கிற பிரச்சனை இவன் வேற. டேய், இங்கே இருக்கு பாரு. சென்னையில் நள்ளிரவில் துப்பாக்கி சண்டை, 3 போலீஸாரை கொன்றுவிட்டு ரவுடி தப்பி ஓட்டம். தமிழ் பேப்பர் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் பேப்பர், மேத்ஸ் பேப்பர்னு எல்லாத்துலேயுமே குழந்தை எஸ்கேப் தான் போட்டிருக்கு. அப்போ நம்ம அன்றைக்கி பார்த்தது போய். அன்றைக்கி நம்ம குழந்தை வேலோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்ததும் இப்போ பேப்பரில் குழந்தை என்கவுண்டரில் தப்பிச்சதா போட்டிருக்கிறதோ ஒரே நாள். என்னடா சொல்ல வர? அன்றைக்கி நடந்த என்கவுண்டரில் குழந்தை செத்துருக்கான், ஆனால் இப்போது உயிரோட இருக்கான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா பழைய நினைவுகள் மட்டும்தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். புதுசாக மாறின எதுவுமே உங்கள் ஞாபகத்தில் இல்லாத போயிடும். அப்படின்னா பாரதிசாதி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் டிஸ்டர்ப் ஆயிருக்குடா. சும்மா எதையா சொல்லாத. சும்மா சொல்லலை, குழந்தை செத்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியுது, வேறு யாருக்குமே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கே தெரியாமல் நம்ம எதையோ மாற்றிருக்கோம். அது என்னன்னு யோசி. ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, 2 மாதமாக நம்ம அதை கால் டாக்ஸி மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுன்னு சொல்கிறது? டேய், நல்லா யோசிடா. என்னன்னு சொன்னால் நானும் கொஞ்சம் யோசிப்பேன்ல. டீ போடுவ? ஆமாம், அந்த என்கவுண்டர் எங்கே நடந்ததாக போட்டிருக்கு பாரு. கொட்டிவாக்கம் பக்கத்தில் பழைய ஃபேக்ட்ரி கிட்ட. இரு, இந்த ஏரியாவை யாரும் சொல்லி கேட்டிருக்கோமே. நான் கொட்டிவாக்கம் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கேன்ப்பா. நம்ம மேடையில் போன பெரிய அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அந்த ஃபேக்ட்ரியே இருக்குது. அங்கே தான் நம்ம எதையோ மாற்றிருக்கோம். நல்ல யோசி. ஏய்ரா, அவசரப்படாது. போகணும். கிழமை வீட்டிலேருந்து கீழே வந்தோம், பிடிச்சிட்டேன். நம்ம மெடல் எடுக்க ஓடி வரும்போது கீழே ஒரு பைக்காரன் அடித்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். உன்னை கூட அசிங்கமாக திட்டினானே. டேய், உங்களெல்லாம் பெத்தவங்க செஞ்சாடா. வரான் பாரு, அவனை தான் சொன்னேன். ஏய், அறிவில்ல, எங்கடா பிராக் பார்க்குறீங்க? டேய், உங்களெல்லாம் பெத்தவங்க செஞ்சாடா. புறம்போக்கு பூஞ்சா பாரு. சாரி சார், தெரியாமல் பேசிட்டேன். ஏய், ஹெல்மெட்டை கழட்டுறாங்கிறேன். அடிங்க, கழட்டுறாங்கிறேன். உனக்கும் குழந்தைக்கும் என்னடா சம்மந்தம்? சார், உனக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது, உண்மை தானே? ஆமாம் சார். சார், இந்த விஷயம் எங்கள் 2 பேர் தவிர யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கேள்வியா கேட்குற? போட்டேன்னா நீ செஞ்ச வேலையால் எத்தனை பேருக்கு பிரச்சனை தெரியுமா? சாரி சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க சார். சரி, குழந்தைய எதுக்கு நீ காப்பாற்றின? சார், அது என்னோட கடமை சார். பார்த்தியா, நான் சொன்னேன்ல, இனி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இல்லை சார், கருவை கலைக்க வேணாம், அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தைய பெற்றுக்கலான்னு சொல்கிறேன் சார். அவதான் சார், நான் சொல்கிறத கேட்காம என்னென்னமோ காரணம் சொல்லி வேணாம் முடியாதுங்கிறா. சார், நீங்கள் மரகதமணி ரிலேஷன் தானே?
சார் நீங்களாவது அவளுக்கு சொல்லி புரிய வைங்க சார். நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் சார் இருக்கேன். பாருங்க ஏமாத்திரனா இருந்தால் 916 தாலி வாங்கி வச்சிருப்பேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள். போடா சார். சார் மருதமணி சார். அப்போ என் மருதமணி போடா சார். என் மருதமணி சார். சாரி மச்சி. நான் தான் மச்சி அவுத்து விட்டேன். டேய் அப்போ இதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான்டா. வாடா. ஐயோ ஆமாம்ல. ஏய் டேய் சுற்றுவேன். துப்பாக்கியை கீழே போடுறான். கத்தை கீழே போடுங்க சார். சுற்றுவேன். கீழே போடுறோம். மச்சி என் கை எடுத்துவாங்கடா. எனக்கு யாரும் கொடுத்த வேண்டாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதான். வாடா.